Hi students, today topic nucleic acid hybridization plotting techniques. ஸோ பிளாட்டிங் அப்படின்னா ஒத்தி எடுக்கிறது, ஓகேவா? ஸோ அது மேலே டச் பண்ணி, இப்போ டிஎன்ஏ மேலே டச் பண்ணி டிஎன்ஏ எப்படி ஐசோலேட் பண்ணலாம், அந்த டிஎன்ஏவை எப்படி நம்ம வேறு டிஎன்ஏ கூட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக்ஸ் தான் இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸ், ஓகேவா? அதை ஒட்டி எடுக்கக்கூடிய முறைகள், அதுதான் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். இந்த ஹைப்ரிடைசேஷன்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக என்னது ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா மிக்ஸ் ஆகக்கூடியது, ஜீன் மிக்ஸ் ஆகக்கூடியது. ஸோ பிளாட்டிங் டெக்னிக்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு அனலைட்டிக்கல் டூல்ஸ் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் desired DNA or RNA fragments from larger number of molecules, ஓகேவா? ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அது டிசைடு ஆர்என்ஏவாக இருக்கலாம் இல்லை டிஎன்ஏவாக இருக்கலாம், அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்ஸ் இப்போ நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேவா? பரவலாக இது பயன்படுத்துகிறாங்க, ஓகேவா? அதுதான் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு அனலைட்டிக்கல் டூல்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் desired DNA or RNA fragments from large number of molecules. அதாவது என்னது, அதிக எண்ணிக்கையிலான அந்த மாலிகுல்ஸ் இருக்குது, அதிக ஹெவி நம்பரில் இருக்குது அப்படின்னா ஸோ அதுலேருந்து பிரித்து எடுக்கிற அதுக்கு தேவைப்படக்கூடிய டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கலாம், அதை ஈஸியாக நம்ம அடையாளம் காண்றதுக்கு தான் இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அதான் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். த பிளாட்டிங் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் இம்மொபிலைசேஷன் ஆஃப் சாம்பிள் நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஓகேவா? அது என்ன பண்ணணும்னா ஒட்டி எடுக்கணும், அதாவது சாம்பிள் நியூக்ளிக் ஆசிட் சாம்பிளை ஐசோலேட் பண்ணி அதுக்கப்புறம் சாலிட் சப்போர்ட் நைட்ரோசெல்லுலோஸ் ஆர் நைலான் மெம்பரைன்ஸ் அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். அது கூட அது எது மூலமாக எடுக்கல இல்லையா, டோட்டலாக அந்த டிஎன்ஏ அப்படியே அதை எடுத்து ஒட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாலிட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டி எடுக்கலாம், அதாவது செல்லுலோஸ் சப்ஸ்டன்ஸ் ஜெல் யூஸ் பண்ணி ஒட்டி எடுக்கலாம். The plotted nucleic acid are then used as target in hybridization experiment for their specific detections, ஓகேவா? இதையும் ஒத்தி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தேவையான ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், அது எது கூட எந்த ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அந்த இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மெத்தட் தான் இந்த டெக்னிக்ஸ், ஓகேவா? அதான் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். த டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் இம்பார்ட்டன்ட் 3. 1 சதர்ன் பிளாட்டிங், நார்தர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங், ஓகேவா? சதர்ன் டெக்னிக்ஸ், நார்தர்ன் டெக்னிக்ஸ், வெஸ்டர்ன் டெக்னிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா சதர்ன் பிளாட்டிங்ஸ். இதனுடைய டைப்ஸில் பிளாட்டிங் டெக்னிக்ஸோடைய டைப்ஸில் ஃபஸ்ட் ஒன் என்னது சதர்ன் பிளாட்டிங். அது எப்படி ஐடென்டிஃபை த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அக்ரோஸ் ஜெல் டு நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன். டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எங்கேருந்து அப்படின்னா அக்ரோஸ் செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதுதான் சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். நார்தர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்என்ஏ, அதில் பண்ணது டிஎன்ஏ, இதில் ஆர்என்ஏ டு நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன், ஓகேவா? ஆர்என்ஏ நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நார்தர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸில் எலக்ட்ரோஃபோரட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் டு நைட்ரோசெல்லுலர் மெம்பரைன், ஓகேவா? டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேனுக்கு மாற்றுறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதான் 3 டைப் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஒன் என்னது அப்படின்னா சதர்ன் பிளாட்டிங், செகண்ட் ஒன் நார்தர்ன் பிளாட்டிங், தேர்ட் ஒன் வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஸோ அந்தந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸில் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ், டிஎன்ஏ, ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் denatured DNA from agarose gel to nitrocellulose blotting or filter paper techniques was introduced by Southern in 1975 and this technique is called as Southern plotting techniques, ஓகேவா? ஸோ இது என்னென்னா காமனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செயல்முறை யார் இந்த டெக்னிக்ஸ் யார் யூட்டிலைஸ் பண்ணது, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா சதர்ன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். ஸோ அதனால் அந்த அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதால தான் இந்த டெக்னிக்ஸ் பேர் சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது வந்தது, ஓகேவா? நைட்ரோ செல்லுலோஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டீநேச்சுரல் டிஎன்ஏ, ஓகேவா? டீநேச்சுரல் டிஎன்ஏ அதாவது அதனுடைய இயல்பெழுந்த டிஎன்ஏ சொல்கிறோம்ல. ஸோ இப்போ நேச்சுரலாக இருக்கக்கூடியது நார்மல், அதில் டீநேச்சுரல் அப்படின்னா அதுலேருந்து எடுத்தாச்சு அக்ரோ செல். அந்த அக்ரோ செல்லிலேருந்து நைட்ரோ செல்லுலோஸை பேப்பருக்கு எப்படி மாற்றுறோம், இல்லை ஃபில்டர் பேப்பர் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி மாற்றுறோம் அப்படின்றதான் இந்த சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ், ஓகேவா? ஸோ அந்த சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸில்
ஸோ இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அதனுடைய செயல்முறை விளக்கம் அது. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் DNA ஃப்ரம் அக்ரோஸ் ஜெல் டு நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர் இஸ் அச்சீவ்ட் பை கேபிலரி ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப ஸ்மால் மைன்யூட், அந்த கேபிலரி ஆக்ஷனாகவே என்னது ரொம்ப சின்ன சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கிறது. கேபிலரி ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ். இப்போ ஆர்டரிஸ், வெயின்ஸ் எல்லாமே வெயின்லெட்ஸ், ஆர்டரிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் ஆனால் கேபிலரிஸ் அப்படின்றது ஸ்மால் வெயின், அதாவது ஃபைன் ஹேர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய வெயின்ஸ். ஸோ அது மூலயமா எப்படி ஐசோலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் DNA ஃப்ரம் அக்ரோஸ் ஜெல் டு நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர் அச்சீவ்ட் பை த கேபிலரி ஆக்ஷன்ஸ். எப்படி வந்து ஜெல்லிலிருந்து இந்த நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பருக்கு எப்படி மாற்றுறாங்க அப்படின்றதான் இதனுடைய ஸ்டெப்ஸு. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எ பஃபர் சொல்யூஷன், அதாவது பஃபர் சோடியம் சலைன் சிட்ரேட் SSC. ஸோ சோடியம் சலைன் சிட்ரேட் இஸ் யூஸ்டு இன் விச் DNA இஸ் ஹைலி சால்யூபிள். ஓகேவா? அந்த சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணும் போது DNA வந்து அது டோட்டலாக அதில் கரைஞ்சிடுது. ஓகேவா? ஹைலி சால்யூபிள். இட் கேன் பி ட்ரான் அப் த்ரூ த ஜெல் இன்டு த நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரைன். அப்போ கரைஞ்ச பிறகு அந்த பஃபர் சொல்யூஷன் வச்ச DNA வந்து ஃபுல்லாக வந்து சால்யூபிள் ஆகிடுச்சு, கரைஞ்சிடுது. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய DNAவை நம்ம எப்படி ஐசோலேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணுறோம். எதில் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஜெல், அது நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரைன் மூலமா ட்ரா பண்ணுறோம். By this process, single stranded DNA becomes trapped in the membranous matrix. ஓகேவா? அதில் அந்த கரைஞ்சதில் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA வந்து ட்ராப், அதை ஒட்டிக்கிச்சு. அதிலே வந்து அந்த 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 இது மீடியாவில் என்ன ஆகிட்டுதுன்னா அதை வந்து ஒட்டிக்கிச்சு. ஓகேவா? அதை கேப் பண்ணிச்சு. ட்ராப்டு அப்படின்னா பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது திஸ் DNA இஸ் ஹைப்ரிடைஸ்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஏன்னா அது கூட நம்ம வந்து DNAவை மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ DNA இஸ் ஹைப்ரிடைஸ்டு வித் நியூக்ளிக் ஆசிட் கேன் பி டிடெக்ட் பை ஆட்டோ ரேடியோகிராஃபி. இப்போ இது DNA டூ மிக்ஸ்டு ஹைப்ரிடைசேஷன் எதை பண்ணுறோம் அப்படின்னா DNA அது RNA. ஓகேவா? RNA டு DNA. அதுக்கு அடுத்தது சதர்ன் பிளாட்டிங், நார்தர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஸோ அந்த பேசிக்கில் இதில் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ அந்த DNA வந்து ஹைப்ரிடைஸ் ஆகிடுச்சு வித் நியூக்ளிக் ஆசிட் கூட. அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஆட்டோ ரேடியோகிராஃப். ஸோ இப்போ அது லைட் UV ரேடியேஷன்ஸ், இந்த ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம ஐசோலேட் பண்ணோம். எப்படி வந்து பார்க்குறோம் அப்படின்றத இந்த ஆட்டோ ரேடியோகிராஃபி அப்படின்றது a technique that capture the image formed in photographic emulsion due to emission of light or radioactivity from labeled component placed together with the unexposed film. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு படச்சுரல் மூலமா, அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த லைட்டு பாஸ் பண்ண மூலமா ஸோ இப்போ அதை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணி இதை DNA வந்து மிக்ஸ் ஆகிருக்கா இல்லை மிக்ஸ் ஆகலையா, இல்லை வந்து DNA டு DNA வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா அப்படின்றதான் இந்த ஸ்டெப்ஸ். இதான் சதர்ன் பிளாட் டெக்னிக்ஸ். இந்த சதர்ன் பிளாட் டெக்னிக்ஸை ஸ்டெப் வைஸ் மேனராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னதுன்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா DNA இஸ் கிளீவ்டு பை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ வந்து என்னது DNA வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருக்கு. எது மூலயமா அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அன் அக்ரோஸ் ஜெல். அதாவது உடஞ்ச DNAவை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அக்ரோஸ் ஜெல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். ஓகேவா? இதில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இருக்கக்கூடிய DNAவை நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோஃபோரோசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜெல், இப்போ ஜெல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். த ஜெல் இஸ் சோக்டு இன் அல்கலி சொல்யூஷன் டு டீநேச்சர் த டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. நம்ம அதை திரும்பி வந்து அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வந்து டீநேச்சர் பண்ணுறதுக்கு எதில் வைக்கிறோம் அப்படின்னா அல்கலைன் சொல்யூஷனில் வைக்கிறோம். ஸோ அல்கலைன் சொல்யூஷனில் வச்ச பிறகு அண்ட் தென் பிளேஸ்ட் ஆன் பிளாட்ஃபார்ம் இன் எ டிஷ் கண்டெய்னிங் பஃபர். ஓகேவா? பஃபர் சொல்யூஷன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும், அல்கலைன் சொல்யூஷனில் டீநேச்சுரேட் ஆகிடுது. திரும்பி பஃபர் சொல்யூஷனில் நம்ம அதை ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? எதை DNAவை. அதுக்கடுத்து மெம்பரேன் இஸ் பொசிஷன் ஆன் டாப் ஆஃப் த ஜெல். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே அதனுடைய இது வந்து எல்லாமே வந்து மேலே அந்த மெம்பரேன் மேலே வந்து வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது பஃபர் ட்ரான் அப் இன்டு த டாப் லேயர் ஆஃப் பிளாட்டிங் பேப்பர்ஸ் பாஸ் த்ரூ த ஜெல் கேரிங் DNA ஆன் டு த மெம்பரேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த ஒட்டி எடுக்கிறோம். எது மூலயமா அந்த பிளாட்டிங் பஃபர் சொல்யூஷனில் அந்த டெக்னிக்ஸ் பேப்பரை யூட்டிலைஸ் பண்ணி ட்ரான் அப்படின்னு எடுத்து ஒட்டி எடுக்கிறோம். அந்த டாப் ஆஃப் லேயர் பிளாட்டிங் பேப்பர்ஸ் பாஸ் த்ரூ த ஜெல்
கேரிங் த டிஎன்ஏ ஆன் த மெம்பரேன். அப்போ அது மேலே என்ன ஆகிடுனா ஒட்டிட்டு வந்துடுது. ஓகேவா, அந்த டிஎன்ஏ ஆன் ஃபிக்ஸ்டு இந்த மெம்பரேன், டிஎன்ஏ ஆன் த மெம்பரேன் இஸ் ஃபிக்ஸ்டு, ஒட்டி எடுக்குது. இப்போ அந்த மெம்பரேன் வந்து வச்சுருக்கோம் நம்ம ஒரு ஒட்டி எடுக்கிறது தான். இப்போ வந்து ஒரு பிளாட்டில் ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அது மேலே ஒரு மெம்பரேன் மிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ மெம்பரேன் மிக்ஸ் பண்ணும்போது அதில் டிஎன்ஏ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது இந்த மிக்ஸ் பண்ண அந்த டிஎன்ஏவை பிளேஸ்ட் இன் ஹைப்ரிடைசேஷன் பாட்டில் வித் சொல்யூஷன் தட் கண்டைன்ஸ் ரேடியோஆக்டிவ்லி லேபிள் ப்ரோப் அண்ட் ஜென்ட்லி ரொட்டேட்டட். ஓகேவா, ஸோ அந்த ஹைப்ரிடைசேஷன் பாட்டிலில் வந்து நம்ம வந்து இந்த ஒட்டி எடுத்த அந்த தாளை என்ன பண்ணுறோம், மெம்பரேனை வந்து என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ இன்சர்ட் பண்ண போது அதுக்கு அந்த ரொட்டேட் பண்ண போகிறோம். அதாவது ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப்ஸ் அது மூலமா ரொட்டேட் பண்ணுறோம். ஜென்ரலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே ரொட்டேட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது த ப்ரோப் பைண்ட் டு த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆன் த மெம்பரேன். நம்ம சுற்றும் போது அதில் வந்து என்ன ஆகுதுன்னா மேலே போயிட்டு அந்த வேறு டிஎன்ஏ கூட வந்து என்னாச்சு, இணைஞ்சிச்சு, ஜாயின் ஆயிடுச்சு. த ப்ரோப் பைண்ட் வித் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆன் த மெம்பரேன் கூட ஜாயின் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த சைஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டோ ரேடியோகிராஃபி டிடெக்ட் த ஃப்ராக்மெண்ட்ஸ் விச் ப்ரோப் அட்டாச்சு. ஸோ இப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எது கூட எது அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றத இந்த ரேடியோகிராஃபி மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து சதன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். டிஎன்ஏவை டீநேச்சர் பண்ணி சொல்யூஷன் ஜெல்லுக்குள்ளே வந்து மாற்றி நைட்ரோசெல்லஸ் வந்து மாற்றுறது தான். அது எப்படி போகுது அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் மூலமா தான். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா டிஎன்ஏ இஸ் கிளீவ்டு பை த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அன் அக்ரோஸ் ஜெல். ஓகேவா, உடஞ்சி எது மூலயமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலமா அதை நம்ம உடைச்சாச்சு. அது எங்கன்னா அக்ரோஸ் ஜெல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் செப்பரேட் பை த ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை தனித்தனியாக எடுக்கிறதுக்கு எலக்ட்ரோஃபோரோசிஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஜெல் என்ன பண்ணுறோன்னா அல்கலைன் சொல்யூஷனில் ஊற வைக்கும் போது சோக் பண்ணும்போது அதுக்கப்புறம் டீநேச்சர் ஆகுது. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து டீநேச்சர் ஆகுது. அதுக்கடுத்து பிளேஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம் டெசிஷன் கண்டெய்ன் பஃபர். அந்த பஃபர் அந்த சயனைட். ஓகேவா, ஸோ பஃபர் சொல்யூஷன் சொல்லுவோம்ல. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி. ஓகேவா, எஸ்எஸ்சி அப்படின்றது என்னது, சோடியம் சலைன் சிட்ரேட். ஸோ இப்போ அந்த அதுகளை வந்து நம்ம அதை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மெம்பரேன் வந்து பொசிஷன் அந்த டாப் ஜெல்லில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அப்புறம் அந்த பஃபர் சொல்யூஷன் அந்த எஸ்எஸ்சி வச்சுருக்கும் போது அதில் வந்து என்ன அது கேரி ஆகின உடனே அதை நம்ம எடுத்துகிறோம். மெமரியில் ஒட்டிச்சு எடுத்தாச்சு. அதை திரும்பி வந்து ஹைப்ரிடேஷன் பாட்டில் வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதில் ரொட்டேட் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலமா டிடெக்ட் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதான் வந்து சதன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன எழுதி காட்டுறீங்க அப்படின்னா இந்த சதன் பிளாட்டிங் டெக்னிக்ஸில் அதனுடைய அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதி காட்டுங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன மெத்தட் அப்படின்னா காமனாக என்னது பிளாட்டிங் டெக்னிக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அக்ரோஸ் செல் டு நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன். டிஎன்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நார்தன் பிளாட்டிங் டெக்னிக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்என்ஏ வந்து நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக்ஸில் எலக்ட்ரோஃபோரோட்டிக் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, தட் இஸ் எலக்ட்ரோஃபோரோட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் டு நைட்ரோசெல்லஸ் மெம்பரேன். டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ் எப்படி வந்து நைட்ரோசெல்லஸ் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம எப்படி வந்து ஒத்தி எடுத்து அதை நம்ம பார்க்குறோம், ஹைப்ரிடைஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே சதன் நார்தன் வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஸோ இப்போ இது வந்து நம்ம சயின்டிஸ்ட் அந்த சதன் அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதால தான் அது 1975 இந்த டெக்னிக்கை ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது டீநேச்சுரல் டிஎன்ஏ வந்து அக்ரோசெல்லேருந்து நைட்ரோசெல்லஸ் ஃபில்டர் பேப்பருக்கு மாற்றினார். ஸோ இப்போ இதான் வந்து அது கண்டுபிடிச்சதால தான் அவர் பேர் வந்து சதன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். அதுக்கடுத்து நார்தன் வெஸ்டர்ன் அப்படின்றது இது வந்து இன்வெர்டர். சதன் நேம் வந்து இன்வெர்டர், யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் அதனுடைய பிளாட் நேமு. நார்தன் அண்ட் வெஸ்டர்ன் அப்படின்றது ஸோ மிஸ்னோமர். ஸோ இப்போ அது வந்து யார் அதுக்கான பொய்யான நேம் இது நார்தன் பிளாட்டிங் வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ வந்து சதன் அப்படின்னா சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட் நார்த் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஆப்போசிட், அதனால் அதை எடுத்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் உண்மையான பேர் அப்படின்னா சதன் பிளாட்டிங்னா சதன் அப்படின்ற சயின்டிஸ்ட் பண்ணதால் தான் அதே இது நார்தன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் அந்த நேம் வச்சுது. ஏன்னா இது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத தான் அதை நேம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு ஓகே 1 2 3 4 5 6 7 8 ஸ்டெப்ஸை மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.